நண்பர்களே வணக்கம். குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள், அதே நேரத்தில் எஃபெக்டிவானது. இதை பேக் டெஸ்ட் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டபிள் ரிசல்ட் தான் வந்திருக்கு சர்டன் ஐவி கண்டிஷனில். அதெல்லாம் நான் பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நிறையா ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. ஐ மீன் மார்க்கெட்டை டீப் அனாலிசிஸ் பண்ணணும் அந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட் இல்லை. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரூல்ஸ் வெரி கிளியர். இந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா ட்ரேட் என்ட்ரு பண்ண போகிறோம். ட்ரேடு என்ட்ரு பண்ணும்போதே ஸ்டாப் லாஸ் டிசைடட். ஸோ ஹெட்ஜிங் தேவையில்லை. அண்ட் டார்கெட் வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிறோம். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நம்ம இதில் நிறையா ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலாக அந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்க போகிறோம். இல்லைன்னா ஜஸ்ட் மானிட்டர் பண்ண போகிறோம். மானிட்டர் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட கண்டிஷன் எப்போ மெட் ஆக போகுது அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே தெரிஞ்சிடும். ஓகே, இது யாருக்கு ரொம்ப ஆப்ட் ஆகும் அப்படின்னா, ஃபுல் டைம் ட்ரேடர் இல்லை, ஒரு ட்ரேடிங்லேருந்து ஒரு பேசிவ் இன்கம் வந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க. ஐ மீன் ட்ரேடிங்கோட இன்கம் உங்களுடைய மெயின் இன்கம் கிடையாது. உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு ட்ரேடிங்லேருந்து வர இன்கம் தேவையில்லை, ஒரு பேசிவ் இன்கம் வேணும். சேம் டைம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஓரளவு நல்ல நாலேஜ், எஸ்பெஷலி ஆப்ஷன் மார்க்கெட்டை பற்றி, ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி ஓரளவு நல்லா தெரிஞ்சிருக்கிறவங்க, ப்ளஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்போவுமே ஒரு ஆர்வமாக இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க டைம் நிறையா சேவ் ஆகும். சேம் டைம் ப்ராஃபிட்டும் ரெகுலர் ட்ரேடர், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ரன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ப்ராஃபிட் இல்லை, ஜஸ்ட் ப்ராஃபிட், ஒரு பேசிவ் இன்கம் அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்குறவங்களுக்கு. மெயினாக இந்த ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் செல் பண்ணால் தான் ஓரளவு ரீசனபிள் ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உள்ளவங்க, அட்லீஸ்ட் ஒரு லாட் நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 1.7 lakh அந்த ரேஞ்சில் ஆகும். ரவுண்டாக ஒரு 2 lakh வச்சுக்கோங்களேன். 2 லட்ச ரூபா உங்களால் அட்லீஸ்ட் ஒரு லாட் எடுக்கிறதுக்கு செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட் சேம் டைம் என்கிட்ட ஃபண்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்காக நான் வேணா ஒரு ஹெட்ஜிங்காக ஒரு ஆப்ஷன் பை பண்ணிக்கிட்டு அப்புறம் செல் பண்ணுவேன் அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளோட ரிஸ்க் ரிவார்டே இந்த ஸ்ட்ராட்டஜியில் 1:1 தான். ஓகேவா? எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோதான் ரிவார்டை எதிர்பார்க்குறோம். பட் அதோட ரிவார்டு கூட வரும்போது நம்ம ட்ரெயிலிங் எஸ்எல் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி ஹெட்ஜ் பண்ணி ஃபண்டு கம்மியாக இருக்குது, நான் ஹெட்ஜ் பண்ணிக்கிட்டு ஆப்ஷன் செல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓவராலாக இது நெட் ப்ராஃபிட்டாக இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுறது நேக்கடு செல்லிங் தான் பண்ண போகிறீங்க. ஹெட்ஜிங் தேவையில்லை. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேடு எடுத்து அடுத்த செகண்டே ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப சிம்பிள் தான், சின்ன வீடியோ தான், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் நிறைய விஷயங்கள் இல்லை. ஓகே, இன்னொரு விஷயம், இந்த ஸ்ட்ராட்டஜியை நிஃப்டியில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நிஃப்டியில் ட்ரை பண்ணுறது நல்லது. இதே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வேணால் ஆல்டர் பண்ணி பேங்க் நிஃப்டிலையோ அல்லது எனி ஸ்டாக்ஸ்லேயோ பண்ணிக்கலாம். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா விஷயங்களும் நிஃப்டியை பேஸ் பண்ணி பேசுகிறதுனால இதோட பேக் டெஸ்ட்டும் நான் நிஃப்டியில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நிஃப்டியில் தான் அப்ளை பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். ரெண்டு இண்டிகேட்டர் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக இண்டிகேட்டர் போங்க. ஒன்று விவேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது இஎம்ஏ, எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். நீங்கள் இண்டிகேட்டரில் டைப் பண்ணிங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பொனன்ஷியல் ஆல்ரெடி நான் அதை ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இண்டிகேட்டரில் போயிட்டு செட்டிங்ஸ், இப்போ விவேப் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த விவேப் வந்துருச்சு. அந்த விவேப்போட செட்டிங்ஸ் அதில் போயிட்டு இந்த கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்புட் டிஃபால்ட்டாக அதுவே வரும். ஓகேவா? சோர்ஸ் ஹை லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 அந்த டிஃபால்ட்டாக உள்ளதே வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டைல் எல்லாமே டிஃபால்ட்டு தான். அந்த கலர் உங்களுக்கு தேவையான கலர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, விவேப்போட செட்டிங்ஸ் முடிஞ்சு. அது அடுத்து இஎம்ஏ, எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதோட செட்டிங்ஸில் போயிட்டு இன்புட் டிஃபால்ட்டாக 9 தான் இருக்கும். ஸோ 9 விட்டுருங்க. இந்த செட்டிங்ஸில் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறது தன்னோட சார்ட்டு. ஸோ இதில் இஎம்ஏ ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக எல்லாத்தையுமே அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி அது ப்ரீஃபிக்ஸ்டு. நாம் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது இந்த கேண்டில் ஸ்டிக் 5 minutes டைம் ஃப்ரேம், 5 minutes டைம் ஃப்ரேம்ஸில் தான் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ட்ரேடிங் வியூ டேரெக்டாக இருக்கல, ட்ரேடிங் வியூட ஒரிஜினல் அங்கே இந்த இஎம்ஏ இண்டிகேட்டரை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் போயிட்டு 5 minutes சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே,
5 மினிட்ஸ்னு சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இல்லைனா வந்து ஜஸ்ட் சார்ட்னு போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கேண்டில் வைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம 5 மினிட்ஸில் தான் இதை யூஸ் பண்ண போகிறோன்றதுனால அதை சார்ட்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் வந்து இந்த விவேப்போட இண்டிகேட்டரை வந்து ஜஸ்ட் டிஃபால்ட்டாக வந்து விட்டுருங்க. அந்த சோர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த ஆங்கர் பீரியட் வந்து செஷன் அப்படின்னு வச்சுங்க. செஷன்னா இந்த டே மட்டும் அதை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி டிஃபால்ட் நம்ம எதையும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. 2 இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 2ஐயும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியர். 2 இண்டிகேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஃபர்ஸ்ட் ரூல் வந்து மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 9:45 வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. 9:45 வரைக்கும் மார்க்கெட்டை வந்து விட்டுறணும். இந்த ரீசன் நம்பர் 1 வந்து இந்த விவேப் அண்ட் இஎம்ஐ 2 இண்டிகேட்டர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து ப்ரீவியஸ் டேட்டாவை எடுத்து தான் வந்து வரும். ஸோ யூஸ்வலி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டிஃபால்ட்டாக இருக்கிறது 9 பீரியட். ஸோ மார்னிங் டைமில் ஒரு 9 கேண்டில்ஸ் வந்து எடுத்ததுன்னா அதுக்கு வந்து நோ சாய்ஸ், ப்ரீவியஸ் டேயில் உள்ள வேல்யூ எடுத்து தான் அது டெரைவ் ஆகும். ஸோ எக்ஸாக்டாக இந்த விவேப்பும் இஎம்ஐ 2 வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி இன்னைக்கு உள்ள டேட்டா பேஸ் பண்ணி எக்ஸாக்ட் லைன் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு ½ hour டைம் கொடுக்கணும். ஸோ 9:45 வரைக்கும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, 9:45 ஆயிடுச்சு. இப்போ வந்து ட்ரேடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் நம்மளுடைய கண்டிஷன்லாம் மீட் ஆகுது அப்படின்னு 9:45 இருந்து தான் நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். ஓகே, என்ன ட்ரேட் எடுக்க போகிறோம்? புல்லிஷ் ஆர் பியரிஷ்? ஒன்று லாங் போக போகிறோம், இல்லை ஷார்ட் பண்ண போகிறோம். லாங் போகணும் அப்படின்னா புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ண போகிறோம். மார்க்கெட் வந்து கீழே வரும், ஷார்ட் பண்ணணும், மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மெயினாக செல்லிங் பண்ணால் தான் வந்து பேக் டெஸ்ட்டில் ஓவரால் நெட் ப்ராஃபிட்டாக காட்டுது. பையிங் இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பையிங் பண்ணும்போது லோ விக்ஸ் என்வரன்மெண்ட்டில் வந்து ப்ராஃபிட்டாக வரல. அதுக்காக தான் வந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஆப்ஷன் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. 9:45 ஆயிடுச்சு, மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறோம். நம்மளுடைய 2 கண்டிஷன் வந்து மெட் ஆகணும். 2 கண்டிஷனை மெட் ஆச்சுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணணுமா அல்லது புட் ஆப்ஷன் செல் பண்ணணுமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன 2 கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 2 லைன் இருக்கு இல்லையா, ஒன்று விவேப் இன்னொன்று இஎம்ஐ. 2 லைனுக்கும் கீழே அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்தை பாருங்க, இந்த கேண்டில் 9:55 கேண்டில் வந்து எக்ஸாக்டாக இந்த 2 லைனுக்கும் கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த 9:55 கேண்டில் இங்கே பாருங்க 2 விவேப்புக்கும் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. கண்டிஷன் நம்பர் 1. 2வது கண்டிஷன் என்னன்னா, இந்த க்ளோசிங் இன்கேஸ் இப்போ இது வந்து பியரிஷ் இல்லையா, நம்ம வந்து கால் ஷார்ட் பண்ண போகிறோம், ஐ மீன் மார்க்கெட்டை வந்து ஷார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த கேண்டில் 2 விவேப்புக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். 2வது கண்டிஷன் இதுக்கு முன்னால் நடந்த மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எந்த கேண்டிலும் இந்த க்ளோசிங்க்கு கீழே இருக்கக்கூடாது. ஐ மீன் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லையா, மார்னிங் வந்து ஓப்பன் ஆனதே வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு இப்படி க்ரோத் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய கேண்டிலாக இருந்தால் நம்மளுடைய கண்டிஷன் வந்து மெட் ஆகலை. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 2 லைனுக்கும் 2 இண்டிகேட்டருக்கும் கீழே க்ளோஸ் ஆகணும். பட் செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா இதுக்கு முன்னால் எந்த ஒரு கேண்டிலும் இதுக்கு ஐ மீன் நம்ம ட்ரேட் எடுக்க போகிற இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னால் உள்ள எந்த கேண்டிலும் கீழே இருக்கக்கூடாது. அதையும் வந்து அதோட லோவாகவும் இது இருக்கணும். ஐ மீன் இதுக்கு முன்னால் உள்ள எல்லா கேண்டிலோட லோவாகவும் இது இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 கண்டிஷனை வந்து மெட் ஆயிடுச்சுன்னா இந்த ஏரியாவில் உள்ள அட் த மணி, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆல்மோஸ்ட் எந்த ஏரியா வருது 24,370. ஓகே, 24,350 கால் ஆப்ஷனை வந்து ஷார்ட் பண்ணலாம். ஓகே, 24,350 கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறோம். ஸோ 24,350 கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் சார்ட் இங்கே வந்து வச்சுருக்கேன். நம்ம என்ட்ரு ஆகிற ஏரியா இந்த ஏரியா 9:55 கேண்டில் இங்கே தான் என்ட்ரு ஆகிறோம். என்ன ப்ரைஸில் என்ட்ரு ஆகிருக்கோம்? 174. ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து இந்த கால் ஆப்ஷன் ப்ரைஸ் 174. ஸோ ட்ரேட் எடுத்தாச்சு. ட்ரேட் எடுத்த உடனே இம்மிடியேட்டாக ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை 25 பாயிண்ட்ஸ் மேலே வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிடணும். ஓகே, நம்ம ட்ரேட் எடுத்தது 174, ஆல்மோஸ்ட் 175 வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியமில் 25 பாயிண்ட்ஸ் 200. ஸோ 200 லைனில் வந்து ஸ்டாப் லாஸ் இம்மிடியேட்டாக வந்து பிளேஸ் பண்ணிடணும். ஸோ ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு நம்ம ஹெட்ஜிங் எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ அடுத்து டார்கெட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்ட்ராட்டஜியோட டார்கெட் வந்து 1:1. ஸோ டார்கெட்டும் அதே 25 பாயிண்ட்ஸ். ஸோ டார்கெட் வந்து 25 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 175ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கால் ஆப்ஷனை. ஸோ 150 வந்து டார்கெட். ஸோ 25 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஆனால் இங்கே வந்து நமக்கு உள்ள அடிஷ்னல் சான்ஸ் இந்த 150 வந்ததுக்கப்புறம் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கலாம். 150 வந்துருச்சா, ஓகே வெயிட் பண்ணுங்கள், மேபி ஒரு 145 அந்த ரேஞ்ச் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 150 வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சாச்சு. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள் 150 தாண்டி இன்னும் கீழே எவ்வளோ போயிருக்கு, 140 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 140 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 150 ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இந்த 150 வந்து டச் பண்ணால் உங்களுடைய ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆயிடும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஐ மீன் டார்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா அடுத்து ஒரு 10 ஆவோ அல்லது 5 பாயிண்ட் ஆவோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிக்கிட்டே போகலாம். இஸ் அப் டு யூ. பட் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் வந்து 1:1 தான். 25 பாயிண்ட் எஸ்எல் கொடுத்தோம்னா 25 பாயிண்ட் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். பேக் டெஸ்ட் பண்ணது இதை பேஸ் பண்ணி தான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓவரால் ப்ராஃபிட். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், நம்ம ட்ரேட் எடுத்தாச்சு, ஏன் ஸ்டாப் லாஸை வந்து ஆப்ஷன் ப்ரீமியமோட எக்ஸாக்டாக 25 பாயிண்ட் வைக்கணும்? இங்கே ஏதாவது நம்ம ஐடியா எடுத்துக்கலாமா? மேபி இந்த விவேப்பையோ அல்லது இஎம்ஐயோ மறுபடியும் டச் பண்ணும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரியோ, அல்லது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலோட லோக்கு கீழே தான் நம்ம மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடி இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ வந்தால் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி பண்ண முடியலை. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்கேஸ் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து இங்கேருந்து ஓப்பன் ஆகி லாங் கேண்டிலாக இருக்குது. ஸோ இது நம்மளுடைய ரூல்ஸ் படி 2 லைனுக்கும் கீழே வரணும், ப்ளஸ் அதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவையும் பிரேக் பண்ணணும், தென் ஷார்ட் அப்படின்னு வச்சுருக்கோங்க. ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கிறதே இங்கே ரொம்ப லோவாக எடுப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் விவேப்பையோ அல்லது இஎம்ஐயோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சோம்னா நம்மளுடைய ட்ராவல் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக போகும். சம்டைம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த விவேப் லைன் பக்கத்துலேயே வந்துடுது. ஸோ ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ ஆன் ஆவரேஜ் பேக் டெஸ்ட் பண்ணும்போது கொடுத்தது 25 பாயிண்ட் தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியமில் 25 பாயிண்ட்ஸ் அப்படின்ற போது இந்த நிஃப்டி மார்க்கெட் ஸ்பாட் வந்து மேபி 50 to 60 அவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ரூல்ஸ். இதுக்கு சேம் ஆப்போசிட் வந்து இப்போ லாங் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அதுக்காக சும்மா சாம்பிளுக்காக இந்த ஷார்ட்டை வந்து காட்டுறேன். 9:45 வரைக்கும் நம்ம ட்ரேட் இந்த ஏரியா வரைக்கும் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. அடுத்து நம்மளுடைய ட்ரேட் என்ட்ரிக்கான க்ரைட்டேரியா வந்து 2 லைனுக்கும் மேலே இருக்கணும். த சேம் டைம் ப்ரீவியஸ் கேண்டில் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கேண்டில் எதுவோ அதோட ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து போகணும். ஸோ 9:45க்கு பாருங்கள், இந்த ஏரியா எல்லாமே வந்து நம்மளுடைய 2 இஎம்ஐ விவேப் 2க்கு மேலேயுமே வந்துருச்சு. பட் இங்கே ட்ரேட் எடுக்க கூடாது, ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இதையும் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணால் எக்ஸாக்டாக நம்ம இந்த கேண்டிலில் ஆல்மோஸ்ட் 12:25 மத்தியானம் 12:25க்கு இந்த கேண்டிலில் நமக்கு என்ட்ரி வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். இந்த ஏரியாவோட அட் த மணி நியர் என்னது 24 அகைன் 350 அந்த ரேஞ்சில் தான் வருது, அல்லது 24,400 24,350யோட புட் ஆப்ஷனை வந்து ஷார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம லாங் போகிறோம். ஸோ புட் ஆப்ஷனை வந்து ஷார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சேம் இமீடியட்டாக வந்து ஆப்ஷன் ப்ரீமியமில் 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கீழே வச்சுட்டு டார்கெட் வந்து எங்கே நம்ம போகணுமோ டார்கெட் வந்து 25 பாயிண்ட் தான். ஸோ அந்த ஏரியா ரீச் பண்ணும்போது நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிக்கலாம். இன்னொரு 5 பாயிண்ட் தள்ளி போட்டுக்கலாம், 10 பாயிண்ட் போய்கிட்டு இருக்கலாம். பட் இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு, இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கலாம். ரிவர்ஸ் ஆனாலும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, 1:1 25 பாயிண்ட் டார்கெட் வச்சோம் இல்லையா, அந்த 25 பாயிண்ட்ல எக்ஸாக்டாக வந்து எக்ஸிட் ஆயிடணும். ஓகே, இந்த மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. பட் இந்த இதில் வந்து ஐ திங்க் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமே 40-50 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணியிருந்தால், ப்ராஃபிட்டை வந்து ட்ரையல் பண்ணியிருந்தால் நமக்கு கூட தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகே, அனதர் சிமிலர் எக்ஸாம்பிள். இந்த டே பாருங்க, ஃபர்ஸ்ட்லேயே வந்து கேண்டில்ஸ் வந்து 2 இண்டிகேட்டருக்கும் மேலே தான் இருக்குது. பட் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை வந்து கிராஸ் அவுட் பண்ணணும். ஓகே, பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ எந்த கேண்டில் பண்ணியிருக்கு, இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் 10-15 கேண்டில் வந்து பண்ணியிருக்கு. ஸோ என்டர் பண்ணியாச்சு. இமீடியட்டாக 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிடும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் வந்து கன்ஃபார்மாக எடுத்திருக்காது. நம்ம என்ட்ரானது இங்கே ஓகே எடுத்திருக்காது கண்டிப்பாக. ஏன்னா இந்த கேண்டில் வந்து வெறும் 10-15 பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம 25 பாயிண்ட் எஸ்எல் வைக்கும்போது அட்லீஸ்ட் நிஃப்டி வந்து ஒரு 50-60 பாயிண்ட் கீழே வரணும், வந்தால் தான் நம்ம எஸ்எல். ஆல்மோஸ்ட் நம்ம எஸ்எல் இங்கே இருக்குது, எஸ்எல் ஹிட் ஆகலை. கன்ஃபார்மாக இந்த ஏரியாவில் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஹாஃப் வேல வந்து டார்கெட். இன்கேஸ் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கூட மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸியாக இருந்ததுனால, சின்ஸ் நம்ம வந்து ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிறதுனால தீட்டா டிகே இருக்கு இல்லையா, டைம் டிகேலே வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் கிடைக்கும். ஈவன் நம்ம லாஸுக்கு போக தேவையில்லை, ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடுக்காக மார்னிங் 9:45 இருந்து வெயிட் பண்ணுறோம் இல்லையா. சம் டேஸ், ரொம்ப ரேரான டேஸில் அந்த ஹோல் டேயும் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரவே வராது. அதுக்கான ஒரு குட் எக்ஸாம்பிள் இந்த டே பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையும் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, லோவும் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இவ்வளோ பெரிய கேண்டில், இந்த ஹோல் டேயும் வந்து மார்க்கெட் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ ஹையை வந்து பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியான டேஸில் வந்து நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்காது. பட் ரொம்ப ரேர். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான இந்த நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப் படி ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் 9:45 அப்புறம்
இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ இங்கே பிரேக் ஆகிருக்கு. என்ன டைமிங் 10:20க்கு வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறோம். இந்த ஹோல் டே நம்ம லாஸ்ட்டில் வந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஷார்ட் பண்ண இடத்துக்கு நம்ம ஷார்ட் பண்ண அந்த பாயிண்ட்டை மார்க்கெட் இந்த ஹோல் டே வந்து பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. ஈவன் தோ மார்க்கெட் வந்து சைட்வேஸாகவே இருந்தால் கூட நமக்கு தீட்டா டிகேங்கிறதுனால சின்ஸ் நம்ம ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கனால நமக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஆப்ஷன் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் செட்டப் 9:45க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப் ட்ரேடிங் க்ரைட்டீரியா மீட் ஆச்சுன்னா லாங் போகிறோம் அல்லது ஸ்டார்ட் போகிறோம். மெயின் த்ரூ ஆப்ஷன் செல்லிங் ஒன்லி. ஓகே, கிளியர். இன்னொரு விஷயம், இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கிறோமோ அப்போ ஏடிஎம்மோட ஐவி 20க்கு கீழே இருக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து ஏடிஎம் ஐவி 20க்கெல்லாம் போகலை. ஐ திங்க் லாஸ்ட் இந்த வருஷம் மார்ச்சில் போச்சு. அதுக்கு முன்னால் வந்து ப்ரீவியஸ் இயர் ஜூன்லேயே என்னவோ தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப ரேர் ஏடிஎம் ஐவி வந்து 20க்கு மேலே போகிறது வந்து ரொம்ப ரேர். பட் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும். இந்த ஏடிஎம் ஐவி வந்து 20 ரேஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும். இது சென்சிபிளில் ஒரே ஐவி தான் போட்டிருக்காங்க. ஐ மீன் கால் புட் 2 ஐவியும் ஆவரேஜ் பண்ணி போட்டிருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஏடிஎம் ஐவி 20க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இதை இன்கேஸ் எக்ஸ்பைரி டேயில் தான் வருது அப்படின்னா இதே சென்சிபிளில் நீங்கள் எங்கே போனீங்கன்னா ஐவி சார்ட் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஐவியோட லைன், ஐவி சார்ட்டோட லைன். இந்த பாருங்க, இந்த மேலே உள்ளது எல்லாமே வந்து எக்ஸ்பைரி டே எவ்வளோ வந்துருக்குது, மேக்ஸிமம் 15, 16, 17 தாண்டலை. ஓகே, 13 ஜூலை இது ஒரு எக்ஸ்பைரி டே, இது ஒரு எக்ஸ்பைரி டே, அண்ட் ஹியர் எக்ஸ்பைரி டே. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஐவி வந்து நார்மலாகவே 10, 12, 13 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் ஹை ஆகும். அதுவுமே வந்து 17 தாண்டலை. ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த ஏடிஎம் ஐவி வந்து 20க்கு கீழே இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நம்மக்கிட்ட ஃபண்டு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. நார்மலாகவே ஒரு நேக்கடு ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வேணும். ஆல்மோஸ்ட் 1,70,000 அந்த ரேஞ்சில் வேணும். நாம் கொடுக்க போகிற மேக்ஸிமம் லாஸ் வந்து 25 பாயிண்ட்ஸ் இல்லையா. 25 பாயிண்ட்ஸ்னா நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 65. ஸோ 1,625 ரூபா தான் வந்து நம்ம கொடுக்க போகிற லாஸ். ப்ராஃபிட் டார்கெட்டும் இது தான். ஆனால் டார்கெட்டை வந்து ட்ரைலிங் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ப்ராஃபிட் வந்து அதிகமானால் 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் 10 பாயிண்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் லாஸ் இருக்கு இல்லையா, 1,600 ரூபா லாஸ். இது வந்து நம்மளுடைய ஃபண்டு இன்கேஸ் நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட எத்தனை பர்சன்டேஜ் இது. ஸோ நம்மளுடைய ஒரு லாட் எடுக்கும்போது 2 லட்ச ரூபா ஃபண்டு வச்சுக்கிட்டு ஒரு லாட் எடுக்கிறோம்னா இன்கேஸ் நமக்கு வந்து லாஸ் ஆனாலுமே நம்மளுடைய ஃபண்டிலேருந்து 0.8%, லெஸ் தேன் 1% நம்மளுடைய லாஸ். அதே மாதிரி டார்கெட்டும் 1%. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எத்தனை லாட் எடுக்கணுமோ, என்னுடைய அட்வைஸ் ஒரு லாட் எடுக்கிறதுக்கு ஃபண்டு நாட் லெஸ் தேன் 2 lakhs. ஸோ இன்கேஸ் ஒரு 4 lakh உங்களோட ஃபண்டு இருக்குன்னா 2 லாட்டு ட்ரை பண்ணுங்க. இது வந்து சேஃபான வே. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் பெர் டே ஒரு ட்ரேடு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஏன்னா 9:45 அப்புறம் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறோம். ஓகே ஆச்சு அப்படின்னா ட்ரேட் என்டர் பண்ணுறோம். இன்கேஸ் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளுடைய கண்டிஷனை மேட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரே ட்ரேடு தான். ஏன்னா இது ஒரு ஃபுல் டைம் ட்ரேடருக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து செட் ஆகாது. ஸோ ஒரு பார்ட் டைம் ட்ரேடர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க, பட் ஸ்டில் யூ ஹேவ் ஃப்ரீ டைம் டு வாட்ச் மானிட்டர் ஆர் பிளேஸ் த ஆர்டர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆளுங்க இதை கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1 month கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ஒரு 2 month ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் ப்ராஃபிட்டாக லாஸா என்னன்னு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இதுக்கு நிறையா டைமும் தேவையில்லை. சின்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பேசிவ் இன்கம், தென் ஸ்டில் மார்க்கெட் கூடவே டச்சில் இருக்கிறீங்க. ஸோ ரெகுலராக மார்க்கெட்டோட டச்சில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் படிப்பீங்க. மேபி நீங்கள் சில போர்ட்ஃபோலியோ தனியாக வச்சுருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுட்டு அதை அப்படியே மார்க்கெட் கூட டச்சே இல்லாமல் மறந்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை பற்றியான நியூஸோ அல்லது ஓவரால் மார்க்கெட்டை பற்றியான நியூஸோ நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், மெயினாக ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப இல்லை, ஒரு 5-10 ஸ்டாக் வச்சுருக்கிறோம், ஒரு ரீசனபிள் வேல்யூ ஸ்டாக் வச்சுருக்கோம். நம்ம ரெகுலராக மார்க்கெட்டு கூட டச்சில் இருக்கணும், நியூஸ் படிக்கணும். ஸோ இது வந்து ஒரு குட் வே டு டச் வித் மார்க்கெட். எனிவே நம்ம பண்ணுறது ஆப்ஷன் ட்ரேடிங், பட் எனிவே மார்க்கெட் கூட ஒரு லிங்க்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.